Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. நான் என்ன சொல்லியிருந்தேன், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில் இஸ் த பிஹேவியர் ஆஃப் த டீச்சர் விச் என்கரேஜஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் தம் டு பார்ட்டிசிபேட் இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இல்லைங்களா. மாணவர்களை உற்சாகப்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபடுத்த ஆசிரியர் வெளிப்படுத்தும் நடத்தையை வலுவூட்டல் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இந்த வலுவூட்டல் திறனில் நான் என்னென்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 2 டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ளோஸ்லி ரிலேட்டட் வொக்காபுலரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்கரேஜ்மெண்ட், அப்ரிஷியேஷன், மோட்டிவேஷன், ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 2 டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. வெர்பல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நான் வெர்பல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ 2 டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இங்கே என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் இந்த பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி சார்புடைய நேர்மறை வலுவூட்டிகள் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக, அதாவது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அவன் ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னா அவனை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அப்போ தான் அடுத்த கொஷின் கேட்டால் அவன் ஆன்சர் பண்ணுவான் கரெக்டாக. இல்லைன்னா அவன் வந்து கொஷின் ஆன்சர் பண்ண மாட்டான், முன் வர மாட்டான். எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே நம்மளுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அவன் ஆன்சர் பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா அவங்ககிட்ட பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும். நீ சொன்னது கரெக்டுப்பா, குட், சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்டீங்க அப்படின்னா அவன் ஆன்சர் பண்ணுவான். இல்லைன்னா அவன் ஆன்சர் பண்ண மாட்டான், அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் சரிங்களா. ஸோ இந்த பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட், ஃபேர், ஃபைன், சூப்பர், எஸ், எக்ஸலண்ட், வாவ், குட் ஆன்சர், அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா. இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி சார்புடைய நேர்மறை வலுவூட்டிகள், அதாவது பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இந்த பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மொழி சார்பற்ற நேர்மறை வலுவூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த மொழி சார்பற்ற நேர்முறை வடிவூட்டிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறது. நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அவன் ஆன்சர் பண்ணுறான் அப்படிங்கும்போது அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, இல்லை கிளாப் பண்ணுறது, இல்லை தம்ஸ் அப் காட்டுறது சரிங்களா. இப்படி நாட் த ஹெட், தலையாட்டுறது, அவனுக்கு வந்து அதை தவிர்த்து அது ரிலேட்டடாக மறுபடியும் ஆக்டிவிட்டி அவனுக்கு கிவ் சம் ஆக்டிவிட்டி கொடுக்கறது. அடுத்தது பக்கத்தில் போய் அவனை தட்டி கொடுக்கறது, கெட் க்ளோசர் டு ஸ்டூடெண்ட்ஸ், பக்கத்தில் போய் நிற்கிறது சரிங்களா. இது எல்லாம் வந்து பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது மொழி சார்பற்ற நேர்மறை வலுவூட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாமே பாசிட்டிவில் வந்துடுது ஓகே. இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸில் நம்மளோட ஸ்கில்லு, நீங்கள் மைக்ரோ டீச்சிங்கில் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரடக்ஷன் ஸ்கில்லு, எக்ஸ்பிளைன் ஸ்கில்லு, கொஷினிங் அப்படின்னு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் உங்களோட கிளாஸில் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது அவன் தப்பாகவே பண்ணினாலுமே இல்லை ரைட்டாக பண்ணினாலுமே அவனுக்கு நம்ம மறுபடியும் மோட்டிவேட் கொடுக்குறோம் சரிங்களா. நீ சொன்னது தப்பாகவே இருந்தாலுமே அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா நீ ஆன்சர் பண்ணது கரெக்டு, பக்கத்தில் வந்துட்ட கரெக்டு, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறது சரிங்களா.
சரிங்களா? கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது கொஷின் கேட்கும்போது அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவன் வந்து அந்த ஆக்டிவிட்டியில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். சரிங்களா? இல்லாட்டி அவனோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அந்த கிளாஸ் ரூமில் ரொம்ப கம்மியாயிரும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாயிரும். கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து போர் அடிச்சிரும். இதுதான். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போதே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நம்மளோட கிளாஸ் ரூமில் வச்சுருக்கணும். ஸோ அந்த இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கணும்? பாசிட்டிவான அப்ரோச் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் அவனை வந்து கிளாஸ் ரூமில் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு என்ஜாய்மெண்ட்டோட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இது. சரிங்களா? ஸோ அதைத்தான் நம்ம இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பாசிட்டிவை பற்றி பார்த்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த நெகட்டிவை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.